குடியாத்தம் அப்படின்னு சொன்னோனே முதல்ல ஞாபகம் வரது கெங்கை அம்மன் சிரசு திருவிழா தான். வேலூர் மாவட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா அன்னைக்கு உள்ளூர் விடுமுறை விடுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இந்த திருவிழா நடத்துவாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்யா மகாநதி கரை ஓரத்துல தான் இந்த கெங்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ரேணுகா தேவி அவங்களுக்கு கோவில் இருக்கு. சுமார் ஒரு 400 ஆண்டுகள் பழமையானது தான் இந்த கெங்கை அம்மன் கோவில். இந்த கோவில்ல 50 ஆண்டுகளுக்கு மேல சிரசு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 31ஆம் தேதி அம்மன் தேர்ல உற்சவம் வருவாங்க. வைகாசி 1ஆம் தேதி கங்கை அம்மன் சிரசு ஊர்வலம் நடைபெறும். குடியாத்தல் நடக்கிற சிரசு திருவிழாவுக்கு இவங்க தான் சிரசு ரெடி பண்ணி குடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், ரீவொர்க் அது மட்டும் இல்லாம புதுசாவும் பார்த்தீங்கன்னா சிரசுகள்லாம் நிறைய ஊருக்கு செஞ்சு குடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பழமனேர், சித்தூர், ஆலங்காயம், கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல ஊர்களுக்கு சிரசை ரெடி பண்ணி குடுக்குறாங்க. சுமார் ஒரு 40 ஊர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சிரசெல்லாம் ரெடி பண்ணி தரதா சொல்றாங்க. இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா பிரம்மா வுட் ஒர்க். இவங்க கோவிலுக்கு நியர்பைல தான் இவங்களோட ஒர்க் ஷாப் இருக்கு. எல்லா வருஷமும் போலவும் கங்கை அம்மன் சிரசு திருவிழா 2025 மே 15ஆம் தேதி நடக்க இருக்கு. அதாவது வைகாசி 1ஆம் தேதி. எல்லாரும் கலந்துக்குங்க. நீங்க இந்த வீடியோ குடியாத்தலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் இந்த கோவில்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல பின் பண்றேன். கரெக்ட்டா சொல்றவங்களோட கமெண்ட்.